ரைட் ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். சார் அசிஸ்டன்ட் புரொஃபசர் ரிசல்ட்டு இந்த வாரம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. அது ரிலேட்டட் அப்டேட்ஸும் குடுத்துருந்தீங்க. அதே போல அசிஸ்டன்ட் புரொஃபசர் ரிசல்ட்டும் நமக்கு வெளியாயிருச்சு. நாங்க எல்லாம் பார்த்துட்டோம் சார். அடுத்து என்ன நம்ம எதிர்பார்க்கின்ற யுஜிடிஆர்பி அறிவிப்பு தானே? இல்ல ஃபர்ஸ்ட் டெட் வந்துருங்களா சார்? இல்ல பிஓ வந்துருமா? அப்படிங்கிற மாரி தொடர்ந்து கேட்குறாங்க. சார் மண்டேலருந்து நம்ம யுஜிடிஆர்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. என்னங்க மண்டே? இன்றே வெளியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே அப்டேட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். வர இருக்கிற யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 299 மட்டும்தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. போத் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். எப்படி சார் ஜாயின் பண்ணணும்? ஸோ ஜிபே ஒரு ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆர்எல்ஸ் நம்முடைய அகாடமி ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் வர இருக்கிற பிஓ எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ சேம் ஜஸ்ட் 249 rupees மட்டும்தான். ஸோ உங்களுக்கு யூஜிடிஆர்பி ப்ளஸ் பிஓ ரெண்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 399 rupees பே பண்ணால் போதும். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க to 8525049011. அதே போல் வர இருக்கிற ஸ்பெஷல் டெட் ப்ளஸ் காமன் டெட்டுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 249 rupees மட்டும்தான். உங்களுக்கு யூஜிடிஆர்பி ப்ளஸ் டெட்டு இல்லை பிஓ ப்ளஸ் டெட்டு உங்களுக்கு எது 2 பேட்ச் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 399 பே பண்ணால் போதும். இல்லை யூஜிடிஆர்பி பிஓ டெட்டு 3 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 499 rupees பே பண்ணால் போதுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டெட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. லாட்ஸ் ஆஃப் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தர மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது சார் யூஜிடிஆர்பி அறிவிப்பு இப்போ வந்து மண்டே எதிர்பார்க்கலாமா சார்? ஏன்னா மந்த் எண்டு, ஏன்னா நமக்கு நியூ கவர்மெண்ட்டும் ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் லேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். எப்படியும் நமக்கு அக்டோபர் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க தானே. சரி அறிவிப்பு வெளியிட்டா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறாங்க. அறிவிப்பு வெளியிட்டா இல்லை வந்து அறிவிப்பு வெளியாயிருமா அப்படின்னு சொல்கிறத விட அறிவிப்பு வெளியாயிருச்சு அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து உறுதியாக படிக்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொன்னது போல் ஒரு 3 months கொடுப்பாங்க தான். ஆனால் இப்போ அறிவிப்பு வர டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூ கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அடுத்த அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அறிவிப்பு போட்டுட்டுருவாங்க. இப்போ அதுதான் பயமே. இப்போ நமக்கு 6 months தான் இருக்குது நமக்கு, சரிங்களா? இப்போ நமக்கு மோஸ்ட்லி டிஆர்பி பிளானரில் கொடுத்துருக்கிற தடவை கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வகையில் வந்து நமக்கு வந்து காமன் டெட்டுங்க, சரிங்களா? ஸோ காமன் டெட்டாக யூஜிடிஆர்பினா யூஜிடிஆர்பி இப்போதைக்கு நம்மளோட தனிப்பட்ட கணிப்பு மற்றும் கருத்து பார்க்கும்போது யூஜிடிஆர்பி தான் ஃபஸ்ட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காமன் டெட்டு ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ ஸ்பெஷல் டெட் நடக்க போது யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, அவ்வளோதான். ஸோ டெட்டு அதே போன்ற வந்து பிஇஓ அண்ட் தென் வந்து யூஜிடிஆர்பி. ஸோ யூஜிடிஆர்பி தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 99.9% யூஜிடிஆர்பி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. அதுவும் கூடிய விரைவில், சரிங்களா? மேபி இது மண்டே இல்லை, இன்றைக்கே வந்தாலும் இப்போ வீடியோ போட்டுட்டு டைம் கூட வெப்சைட்டில் போகலாம். நான் டிஆர்பி பொறுத்து நமக்கு கெஸ்ஸே பண்ண முடியாது. அறிவிப்பு அடுத்தடுத்து டக்குன்னு போட்டுட்ருவாங்க. ஒரு சில விஷயங்களை வச்சு நம்மளே வந்து கெஸ் பண்ணுவோம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லி. அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசல்ட்டும் நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். அதே சமயம் நமக்கு அப்டேட்ஸும் நமக்கு நிறைய கிடைச்சிருந்துச்சு. ரைட் ஓகே. இப்போ இந்த 6 மாதத்தில் இந்த 3 எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணணும். பாசிபிலிட்டியா அப்படின்னா இப்போ டிஎன்பிசி போன்று அடுத்தடுத்து டக்குன்னு போட்டுட்டுலாம், சரிங்களா? ஆனால் இப்போ நமக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்போ பிஇஓ எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி பிஇஓ இறங்கணும். யூஜினா கம்ப்ளீட்லி இறங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 months வந்து யூஜிடிஆர்பி அறிவிப்பு வெளியிட்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு அடுத்து பிஓ வந்தால் பரவாயில்ல. ஆனால் யூஜிடிஆர்பி வந்து பிஏ வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? ஸோ எங்களுடைய பர்சனல் சஜஷன் பிஏஓ தான். பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 2023 அப்புறம் வருது சார். நிறைய பேர் வந்து தகுதி தேர்வான நியமன தேர்வான ஒரே தேர்வான ஆஃபீஸர் கிரேடே போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் எங்களுடைய பர்சனல் சஜஷனும் பிஓ தான். அதான் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பிஓ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத போல் யூஜி வராமல் பிஓ வந்துருச்சுன்னா, சரிங்களா? ஒருவேளை சார் நம்ம வந்து யூஜியும் வரல, பி வந்து டெட்டு வந்துருச்சுன்னா எப்படி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இனி டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போன்று நம்ம வந்து 3 months கொடுப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற இப்போ 2 months கொடுத்துட்டாங்க, ஒரு 2.5 மாதம் தான் இருக்குன்னு என்ன பண்ண முடியும்? யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10 யூனிட்டுங்க, சும்மா கிடையாது. 10 யூனிட் அப்படிங்கிறப்போ ஒரு வாரம் ஒரு யூனிட் என்றாலும் 10 வாரத்துக்கு 10 யூனிட் வேணும். அதே சமயம் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, அதையும் நம்ம அசால்ட்டாக நினைக்க பார்க்க முடியாது. அப்போ அது ஒரு வாரம். ஸோ டோட்டல் 11 weeks இதுலையே. அப்போ லாஸ்ட் 1 week போதுங்களா ரிவிஷன் பண்ணுறதுக்கு? அதனால் இன்றே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான், டிஎன்பிசி போன்ற ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் தான், காம்படிஷனும் ரொம்ப கம்மி. நினச்சி பாருங்கள், நம்ம ஒரே எக்ஸாம் தான், நம்ம படிச்சிருக்கிறோம், எழுதுகிறோம். ஒரு 180க்கு 130 வந்துருச்சுன்னா நம்ம எக்ஸாம் விட்டு வெளில வரும்போது நமக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவே நம்ம போகலாம், எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் இன்று முதல் படிக்க ஆரம்பிங்க. கஷ்டம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யூபிஎஸ்சியே கிளியர் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது டிஆர்பி ரொம்ப ஈஸி தான். டிஎன்பிசி கம்பேர் பண்ணும்போது டிஆர்பி ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி டிஎன்பிசி கிளியர் பண்ண முடியாதவங்க கூட டிஆர்பி ஃபீல்டுக்குள்ளே வந்து வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்களும் வெற்றி பெறணும். அடுத்த அறிவிப்பு இப்போ நமக்கு தெரியல, அசால்ட்டாக விடாதீங்க. நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். முடியாது என்பது ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் முடியலன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை கிளியர் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் போஸ்டிங்க போய் உட்காந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. இனியும் அறிவிப்புக்காக வெயிட் பண்ணாதீங்க. அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ டேஸ் இருக்குன்னு நமக்கு தெரில. ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட்.